உரையிலும் சரி, சில நேரங்களில் நபிமார்களையும் சகாபா தோழர்களையும் வந்தாரு சொன்னாரு என்று கூறுகிறீர்கள். நம்முடைய தமிழ் மரபில் பழக்க வழக்கங்களில் அவ்வாறு கூறுவது சற்று கண்ணியம் குறைவுதானே? சொன்னார்கள் வந்தார்கள் என்று சொல்வதுதான் வழக்கத்தில் சங்கையாக உள்ளது. அல்லாஹ் திருமுறையில் கூறுகிறான், அல்லாஹ்விற்கும் அவனின் ரசூலிற்கும் அவனை ஏற்ற மூமின்களுக்கும் இஸ்லத் கண்ணியம் உள்ளது. இதை வைத்து பேச்சுவார்த்தைகளிலும் கண்ணியமான வார்த்தை தேவைதானே? இதற்கு இதை நியாயப்படுத்துவீர்களா இல்லை விளக்கம்? அதாவது சகாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது சில நேரங்களில் சகாபாக்கள் வந்தார்கள் போனார்கள் நம்ம சொல்லுவோம். ஒரு தபித்தோழர் வந்தார்னு சொல்லுவோம். அப்ப வந்தாருங்கிறது ஒரு மரியாதை குறைவு தானே, வந்தார்கள் தானே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, உங்களுடைய கேள்வி கேட்கிறாங்க. வந்தாருங்கிறது மரியாதை குறைவே கிடையாது, வந்தான்ங்கிறதா மரியாதை குறைவு. மரியாதை குறைவுக்கு ஒரு சொல்லு நம்ம வச்சிருக்கிறோம். வந்தான்ங்கிறது மரியாதை குறைவானது, வந்தாருங்கிறது என்னது, அது மரியாதையான சொல்லுதான். வந்தார்கள்ங்கிறது மரியாதை தான், அது இலக்கணப்படி தப்பு வேணாம். நம்ம அந்த வந்தார்கள் போடுறோமே, ஒரு ஆளுக்கு பன்மையை போடுறது தப்பு தான், ஒரு ஆளுக்கு ஒருமையை தான் போடணும். எப்படியோ நம்ம நாட்டு பழக்கத்தில் என்னவாயிருச்சு, வந்தார்கள் போனார்கள் அது மாதிரி உண்டாகி போச்சு. அதனால நம்ம அதை சொன்னா நீங்க சிறந்ததா எடுத்துக்கொள்ளாமே தவிர அப்படிதான் சொல்லணும்னு நமக்கு எந்த விதமான ரூலும் கிடையாது. அவங்களை கேவலப்படுத்துறதோ அவங்களை இழிவுபடுத்துறதுக்கெல்லாம் கிடையாது. சில நேரங்கள் என்ன செய்யும், வந்தார்கள் போனார்கள் சொல்லி இருக்கிறோம். சில நேரத்தில் வந்தார், நபிமார்கள் அப்படி சொல்ல மாட்டோம். நபிமார்களை சொல்லும் பொழுதெல்லாம் இயற்கையா என்ன செய்யும், இப்ராஹிம் வந்தாரு இப்ராஹிம் போனார் நம்ம சொல்ல மாட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள் போனார்கள் அப்படின்னு வரும். சில இடங்கள்ல என்ன செய்வோம்னு கேட்டா, நீ சொல்ற, நீ என்ன சொல்றாய் வரும். அது அல்லாஹ் அவங்களை பார்த்து கூப்பிடுவான்ல, அதுல உள்ள வாசகம். முகமதே நீ இந்த மாதிரி இட்டு கட்டினால் உன்னை பிடிச்சிருவேன்னு சொல்லும் போது அல்லாஹ் எப்படி பேசுவான், அல்லாஹ் பேசும்போது அப்படித்தான் நம்ம எடுத்து காட்டணும். அந்த இடத்துல தாங்கள் நீங்கள் அல்லாஹ் சொல்ல மாட்டான். அல்லாஹ் நபிமார்களை பார்த்து பேசும் பொழுது எப்படி பேசுவானோ, குல் ஹுவல்லாஹ் அஹதுன்னு இருக்குது, அல்லாஹ் ஒருவன் என்று சொல், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். தாங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் கஞ்சுவான். அல்லாஹ் நம்மள்ட்ட பேசினா எப்படித்தான் சொல்லுவான், அவன் எஜமான். நபிமார்கள் உட்பட நம்ம எல்லாரும் அடிமைகள். அந்த மாதிரி இறைவன் மனிதர்கள்ட்ட பேசுவதாக வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்ற மாதிரி இருக்கும்ல, அந்த இதுல மட்டும் நீங்கிற வார்த்தை வரும். நம்ம அப்படிதான் வரவும் செய்யணும். அல்லாஹ் போய் மனிதர்களுக்கு பயங்கரமா மரியாதை கொடுத்தாங்கிற மாதிரிலாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருமே அல்லாஹ்வுக்கு அடிமை. இன் குல்லு மன்பி சமாவாத்தி உள்ளார்ந்து இல்லா ஆத்தியர் ரஹ்மானி அபுதா. வானங்கள் பூமியில் உள்ள யாரா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அடிமையாகத்தான் வந்தாவணும். அல்லாஹ்ட்ட எல்லாம் அடிமையாத்தான், அவன் எஜமான், நம்ம அடிமை. எஜமான் அடிமையிட்ட எப்படி பேசுவான், தாங்கள் பொங்கல்னு பேசுவானா, நீ நான் தான் பேசுவான், உட்காரு அப்படிதான் அல்லாஹ் பேசுவான். அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை பார்த்து பேசின மாதிரி வரும் பொழுது நம்ம எப்படி சொல்லுவோம், நபியே நீ செய்தால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம மக்கள் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்து நீங்கிறான், ரசூலுல்லாஹ் பார்த்து நெஞ்சு விட்டான், நீன்னு சொல்லிவிட்டான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து நானா நீன்னு சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதை எடுத்துக்காட்டி மொழிபெயர்க்கிறோம். நம்ம அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதை எடுத்துக்காட்டக்கூடிய நேரங்கள்ல அதை சொல்லும் பொழுது இந்த மாதிரி அதிகமான விமர்சனங்கள் வருது. இருள கூட பெரும்பாலும் வரல. எதுல வருதுன்னு கேட்டா, நீ சொல்லி பேசுறாங்க, ஏக வசனத்துல பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது. அது நம்ம சொல்வது, நம்மளா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேரடியா பேசுற மாதிரி நம்ம முன்னாடியா இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி இருந்தா தான் நீ நான் பேசுற பேச்சே வரும். அந்த காலத்துல உள்ளதை எடுத்து காட்டுறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உமர்கிட்ட பேசியிருப்பாங்க இல்லையா, அதை எப்படி பேசுவோம், அபூபக்கரே நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு சொன்ன, அபூபக்கரை கூப்பிடுறான் அப்படின்னு நாங்கள கூப்பிடுறோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாழும்போது அவங்கள கூப்பிட்டா எப்படி கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படி நம்ம சொல்லுவோம். அது எடுத்துக்காட்டுதல் என்பது வேறு, நாமளா கூப்பிடுவது என்பது வேறு. நாமளா கூப்பிடுற மாதிரி டாபிக் வரவே வராது. அவங்களும் நம்ம காலத்துல இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ சஹாபாக்களோ நமக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்தா தான் நீ சொல்லி அவங்களை கூப்பிட்டோமா இல்லையான்னு பேச்சே வரும். அவங்க நம்ம காலத்துல இல்ல. எந்த காலத்திலேயே அவங்களுக்குள்ள நடந்த உரையாடலை எடுத்து காட்டும் பொழுது நம்ம எப்படி செய்வோம், அப்படியே நீங்கிற ஏக வசனத்தில் சொல்லுவோம். இந்த வேறுபாடு வழங்காம என்ன செய்யறாங்க, அப்படி சொல்றாங்க. இருன்னு சொல்வது மரியாதை குறைவு கிடையாது, ரெண்டு மரியாதைக்குரியதான். இன்னும் போட்டக்கூடாது, என்ன போட்டக்கூடாது, அது கூட அல்லாஹ் சொல்ற மாதிரி வந்தா அதுவும் கூட இன்னும் கூட ஓகே தான். ஆனா நம்மளா சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, இன்னும் போடக்கூடாது. அவர்கள் போடுறதா போட்டுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. இதைத்தான் போடணும்னு சட்டமாக்குறதா இருந்தா அது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லணும். இது கண்ணியத்து குறைவானதுலாம் கிடையாது, எல்லா மூமினுக்கும் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா எல்லா மூமினுக்குமா சொல்றோம். அவர் சொன்ன வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, ஒலில்லாஹில் இஸ்ஸத்து ஒலி ரசூலிஹி ஒலில் மூமினீன். அல்லாஹ்வுக்கு கண்ணியம் இருக்கிறது, ரசூலுக்கு கண்ணியம் இருக்கிறது, மூமின்களுக்கு கண்ணியம் இருக்குது அப்படின்னு மூணு விஷயம் வருது. அப்ப அல்லாஹ்வுக்கு கண்ணியம் இருக்குங்கிறீங்களே, அல்லாஹ் சொன்னார்கள் சொன்னீங்க. அப்ப
அந்த வசனத்துல நீங்க 3 சொல்றீங்கல்ல, 3 என்ன இருக்குது? அல்லாஹ்வுக்கு கண்ணியம் இருக்குது. அல்லாஹ்வுக்கு கண்ணியம் இருக்குன்றவன நீங்க என்ன செய்யல? அல்லாஹ் அவர்கள் என்ன சொன்னார்கள் நம்ம சொன்னோமா? அல்லாஹ் சொன்னான்னு தான் சொல்றோம். இந்த இன்னும் சொல்றதுனால கண்ணியத்தை பாதிக்கு நம்மளே விளங்கல. அதனால அல்லாஹ்வுக்கு சொல்லும்போது என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு கண்ணியம் இருக்குது. ஆனா கண்ணியம் உள்ள அல்லாஹ்வை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு சொல்றோம். ரசூலுக்கு கண்ணியம் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? சொன்னார்னு சொன்னா கூட தப்பு கிடையாது. ஆனா அதுல மட்டும் வித்தியாசம் பார்க்கறோம்னா இந்த சொல்லுல கண்ணியம் கிடையாது. கண்ணியம் இருந்தா அல்லாஹ்வுக்கு நீங்க என்ன செய்யணும்? பயன்படுத்தி ஆகணும். எல்லா மூமினுக்கும் அப்புறம் சொல்றான் கண்ணியம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது, ரசூலுக்கு இருக்கிறது, உங்க மூமின்களுக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்றான். உங்களுக்கு மூமினா ஒருத்தர் நண்பர் இருக்கிறாரு, அப்துல் காதர் உங்க கூட்டாளி. அப்துல் காதர் சொன்னாருங்களா சொன்னார்கள்ங்களா? சொன்னார் தான் சொல்றீங்க. ஏன் அவர் நண்பர், அவர் மூமின் தானே, அவர் கண்ணியம் கொடுக்கணும்ல. இதுல இந்த கண்ணியம் பாதிக்குன்னு கேட்பீங்க. நான் என்ன சொன்னான்டா சொல்லிவிட்டேன், சொன்னார் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? அதனால மூமின்களுக்கு எல்லாம் கண்ணியம் இருக்குன்னு சொன்னதுனால எல்லா மூமின்களையும் எப்படி பேசுவீங்க? எல்லா மூமின் தானே கண்ணியம் எல்லாம் சொல்றான். எல்லா மூமினையும் நீங்க அவர் போட்டு தானே பேசுறீங்க. அவமரியாதை செய்யறதா இருந்தாலோ மரியாதை கொடுக்க கூடாது எங்க நிலையில சின்ன பிள்ளையா இருந்தாலும் தான் நீங்க இன் போடுறீங்க. சமமாகவோ மேலேயோ இருந்தால் நீங்க என்ன போடுறீங்க? வந்தார் போனார் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர வந்தார்கள் போனார்கள் நம்ம பரவலா சொல்றது கிடையாது. அது ஏன் சொல்றது இல்ல? அதனால கண்ணியம் பாதிக்காது நம்மள விளங்கி வச்சிருக்கிறோம். அதனால அப்படி வருது. மக்களுடைய பார்வையில் அப்படி இருக்கிற காரணம் சிலருக்கு இந்த சொல்ல போட்டு பழவிட்டாங்க, சிலருக்கு இந்த சொல்ல போட்டு பழவிட்டாங்க. அந்த பழக்கத்தினால அப்படி வருதே தவிர அதுல கண்ணியத்தை குறைக்கிறதுங்கிறது இந்த வார்த்தையில வராது. அஸ்ஸலாமு அலைக்கும்.